பிரச்சனை திருச்சலாய் என்னை சிகர்ச்சி சிகர்ச்சிதாய் முள்ளாய் சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இருக்கிறது சரியில்லை. நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. தேவையில்லாமல் என் பின்னாடி வந்துட்டு இருந்தீங்க, நல்லா இருக்காது. அது எப்படி நீ சொல்லலாம்? உன் பின்னாடி வர்றது நல்லா இருக்குங்க எடுத்து நான் வந்திருக்கேன். தேவையில்லாமல் பேசாத சரியா? உனக்கு எதுவுமே புரியலையா இல்லை புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறியான்னு தெரியல. நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் புரியும். புரிஞ்சுதான். தேவையில்லாமல் உங்கள் மனசில் கற்பனை வளர்த்திட்டு என் பின்னாடி தெரியாதீங்க. எதுவுமே நடக்க போகிறதில்ல. எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்க்கே அலௌடு இல்லை. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் மனசில் ஆசை வளர்த்திட்டு கடைசியில் நான் வந்தனே பார்த்தனே பேசினனே அப்பெல்லாம் சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறீங்க அது இதுன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன். புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு? மேடம் எனக்கு எல்லாமே புரியுது, ஏன் புரியலை? புரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம்தான் சார். நானும் புரியணுங்கிறத தான் எதிர்பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம், வரேன். மேடம் இது ரெஸ்டாரண்ட் தானே, ஸோ நான் எப்போ வேணால் வரலாம். ஒரு கஸ்டமராக வர்றதுக்கு கூட பிரச்சனையாக இருந்தால் அது உங்கள் மனசில் இருக்க பிரச்சனை தானே தவிர என் மனசில் இருக்க பிரச்சனை இல்லை. நான் எப்பயும் போல தான் இருப்பேன், நீங்களும் அந்த மாதிரி எப்பயும் போல இருக்க ட்ரை பண்ணுங்கள் மேடம். சார் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள். தேவையில்லாமல் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுற வேலை மட்டும் வேண்டாம். வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, பில் பே பண்ணிங்கன்னா கிளம்பிட்டே இருங்க, அவ்வளோதான். ரொம்ப 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 ஓவராக தாண்டி பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கேன்னு பின்னாடி சுற்றி சுற்றி வந்தால் ரொம்ப ஓவராக போகிற. ஆனால் ஒன்று இப்போ முடிவு பண்ணிட்டடி, உன் வாயாலேயே நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல வைக்கலை, என் பேர் வெற்றி இல்லடி. எங்கே இவங்களை இன்னும் காணோம்? ஹாய் சார், உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் வெளியே வந்து நிற்கிறீங்க? என்னடி ஆச்சு உனக்கு? ஆமாம் எதிர்பார்க்குற டைமில் வரவே வராது. இப்போ வந்து என்னாச்சுன்னு ஒன்னாச்சுன்னு கேளு. உங்கள் கஸ்டமரை கவனிக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வந்துட்ட. சிக்கன் பிரியாணி நல்ல ஸ்மெல் வந்துச்சா, லெக் பீஸோடு இருந்துச்சா, அதனால தான் சாப்பிட்டுட்டு உன்னை மறந்துட்டேன். சாரி. சரி இப்போ கேட்குறேன் சார், சாப்பிட்டீங்களா சார்? திருப்தியாக இருந்துச்சா? ஓகேவா சார்? கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் வரணும், ஓகேவா சார்? கண்டிப்பாக இருக்கா, யாருக்காக இல்லட்டும் உங்களுக்காக வருவேன். கண்டிப்பாக வாரம் இல்லை டெய்லி கூட வருவேன், நீ இங்கே இருந்தால் புது ரேக்கா. ஓ ஸோ ஸ்வீட் சார், கண்டிப்பாக இருப்பேன், வாங்க சார். இவெல்லாம் திருந்தவே மாட்டான். எந்த பொண்ணை பார்த்தாலும் வழியிறான். இதில் என்ன சின்சியராக லவ் பண்ணுறானா? எல்லாம் தலை எழுது. ஹலோ வரண்டி. இந்த வாடிக்கடின்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காத. நீ என்ன வச்சுக்க வேணாம், நான் உன்னை வச்சுக்கிறேன். எது? என்னடி சொன்ன? இருந்தாலும் துண்டைக்கான துணியக்கான ஓடிட்டு இருக்கான். எல்லாம் உன்னால தான். உன்கிட்ட நான் இருக்கிற பிரச்சனையை சொன்னேன்னா இல்லையா? நீ அந்த ஆள் கவனினா உனக்கு சிக்கன் லெக் பீஸ் வேணும்னு உள்ளே போய் கட்டுன்னு கட்டிட்டு வந்து இப்போ நொய் நான் கேட்குற கொண்டே போடுவேன் பார்த்துக்க. ஒழுங்கு வருது, இனிமேல் ரெகுலராக இங்கே வா. 1 மந்த் வரைக்கும் அந்தனா வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரியுமா பண்ணி தொலை. இது என்னடா நேர கொடுமையாக இருக்குது. ஏதோ ஃப்ரெண்டாக போயிட்டோமே, கடையில் ஆள் இல்லை, எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு உதவி பண்ணுன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் சரின்னு வந்த பாவத்துக்கு என்னமோ ஏன் கடைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி என்னையவே திட்டிக்கிட்டு போகிறா. சி, இவ கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு பேசாமல் 4 எரும மாட்டு வாங்கி வச்சிருக்கலாம். அதாவது ஒழுக்கமாக பால் கறந்து கொடுத்துருக்கோம். தலை எழுத்துப்பா. ஹாய் சார். கார்த்திக் நீங்கள் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணீங்க. உண்மையாக நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ டேலண்டாக இருக்கீங்க. ஆனால் இப்போ தான் வந்து கலந்துக்கிறீங்களா இல்லை புதுசாக வந்திருக்கீங்களா கார்த்திக்? என்ன சார் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் சார், பட் ஆனால் புதுசாக வந்திருக்கங்காட்டி யாருமே என்னை வந்து அலோவ் பண்ணல. உங்கள் டீமில் தான் அலோவ் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ சார். ஏன் இந்த கார்த்திக் பேச காமிக்க மாட்டேங்கிறாரு? ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாரோ? இந்த பொண்ணு வேற கூடவே சுற்றிட்டுருக்கு. மேபி இருக்கலாம். ஆனால் என் ரகுவை விட அழகாக இருக்கக்கூடாது கடவுளே. உலகத்திலேயே என் ரகு தான் அழகுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். என் மாமாவை தவிர வேறு யாருமே அழகாக இருக்கக்கூடாது. ப்ளீஸ். ஐயோ, இந்த ஆள் வேற நான் பையன் நினச்சிட்டு சும்மா என் கூடயே பேசிகிட்டு இருக்காரு. நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்னு எனக்கும் தெரியல. எங்கே இந்த பக்கியை காணோம்? இந்த பிங்கி வந்தானா அவளை வச்சு ஏதாவது சமாளிச்சுட்டு போகலான்னா இது என்னத்தை பார்த்துட்டு இருக்கோன்றிருக்குன்னு தெரிய மாட்டேங்குது.
சூப்பர். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுங்கள். எங்கள் டீமில் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். கண்டிப்பாக நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. நீங்கள் எங்கள் டீம் சார்பாக எல்லா பக்கமும் போய் ப்ளே பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் இல்லாதப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். நானும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எப்படியாவது நம்ம டீம் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடணும். அதுதாங்க என் ஆசை. ஐ லவ் யூ ஸோ மச் ப்ரோ. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்கள் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ளேவாக இருந்தது. ஐ லவ் யூ ஸோ மச் ப்ரோ. என்ன இவன் திடீர்னு கட்டியெல்லாம் பிடிக்கிறான்? இது லிஸ்ட்லேயே இல்லையே. ஓ காட், இந்த மாதிரி ஒரு ஜென் கட்டி பிடிக்கிறதுல என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. டிஸ்கஸ்டிங். இதை நான் எப்படி சொல்கிறது அவன்கிட்ட? சொன்னேன்னா எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருமே, அப்புறம் திட்டுவாங்க, வேறு என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. எனக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம். கடவுளே ப்ளீஸ். சரி சரி, நார்மலாக இருடி. காயும் நீயே எக்ஸ்ப்ரெஷன் போட்டு எங்கேயாவது காட்டி கொடுத்துறாத. ஓகே பிரதர், கண்டிப்பாக எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் நல்லபடியாக. பிரதர், என் ஆள் இங்கேன்னு பார்த்துட்டே இருக்கேன். அவள் எங்கே போனானே தெரியல. மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி பார்த்தது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை. எங்கே போனான்னு தெரியலையே. மிஸ் அனிதா, என் எங்கேயாவது பார்த்தீங்களா? என்ன இவங்க கிட்ட வந்துட்டு கேர்ள்ஸோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குதே. ஆனால் இவங்க பையன் தானே. ரெண்டாவது பேசுறது பூராமே தயங்கி தங்கி பொன் குரலும் ஆண் குரலும் மாறி மாறி வருது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கடவுளே. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அச்சச்சோ, இவன் என்ன எப்படி மோந்து பார்க்குறான்? எங்கேயாவது கண்டுபிடிச்சிருவானோ? சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேங்க. என்னாச்சு? எதுக்காக இப்படி அறக்க பறக்க விட்றாங்க? சரி, கேர்ள் ஃப்ரெண்டை காணான்னு ரொம்ப கவலையாக இருப்பாங்களோ என்னமோ. பின்ன உங்களை மாதிரி நான் எக்கேடு கேட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவலையே இல்லாமல் இருப்பாங்களா? என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா மாமா? கொஞ்சமாவது காலையில் பார்த்தமே அனிதாவை. சாப்பிட்டாளா சாப்பிட்லையா, காஃபி குடித்தாளா குடிக்கலையா, வீட்டுக்கு எப்போ போவா, ஏதாவது வேணுமா, எதுவுமே கேட்க மாட்டீங்களா மாமா? கிழஞ்சது போ. ஒன்றும் இல்லை, நீ நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்கேன். நம்ம ஏரியாவில் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவங்க திடீர்னு புதுசாக வந்திருக்காரு, ரொம்ப நல்லா ப்ளே பண்ணா இருந்தால் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் புது இடத்துக்கு வந்தாலும் எப்படி பார்த்தீங்களா மாமா? அவங்களோட ஆள் எங்கே இருக்காரு, ஏது இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா இல்லையான்னு எப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏன் மாமா அப்படி இருக்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என் மேலே விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறேன் மாமா. வீட்டில் தான் சும்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தோணுது மாமா. பிடிக்கலைன்னா முதலே சொல்லியிருக்க வேண்டியது தானே மாமா? ஏய், என்னடி பேசுகிற? நான் என்னைக்காவது உன்னை வந்து லவ் பண்ணுறேன் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு உன் மனசில் ஆசை வளர்த்திருக்கேன் அடி. வீட்டில் தான் பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க தானே போகிறாங்க. எனக்கு இப்போதைக்கு லவ் பண்ணுற ஐடியாலாம் இல்லடி. முதல்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும், பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும். அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல நம்ம லைஃப்க்கு என்ன வேணுமோ அதெல்லாமே பண்ணணும். இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை, அதாவது உன்னை எப்படி நான் நல்லா காப்பாற்ற முடியும்? எதுவுமே யோசிக்க மாட்டியாடி? என்னமோ சொல்கிறீங்க மாமா. எப்போ கேட்டாலும் இந்த டைலாக் தான் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு தடவை கூட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா மனசுக்குள்ளே ஒரு ஆசை வரும். அந்த ஆசை உங்ககிட்ட இருக்க மாதிரியே தெரியலையே மாமா. எனக்கு அதுதான் புரியலை. எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ இந்த பிங்கின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அவன் ஆளோட தான் வந்திருக்கு. ஆனால் அந்த ரெண்டு பக்கிங்களும் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நம்ம வீட்டில் எல்லாம் ஓகே, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது தனியாக இருக்க சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கூட ஒரு ரொமான்ஸாகவே நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே மாமா. அதுதான் மாமா யோசிச்சுட்டே இருக்கேன். கடவுளே, இவகிட்ட நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது. என் மனசில் ஏதோ ஒரு பொண்ணோட கண்ணு மட்டும் அப்பப்போ வந்து போகுது. அந்த பொண்ணு எப்படி இருப்பா ஏது இருப்பான்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த பொண்ணோட கண்ணை நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்த மாதிரி தோணுது. இவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலை. இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதுக்கு எனக்கு உடன்பாடு இருக்க மாதிரியும் தோணலை. இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஃபீலிங்லேயே இவகிட்ட நல்லா பேசவும் தோணலை. இவ கேட்குறதும் நியாயம்தான். எனக்கே புரியல கடவுளே. எதாக இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடு. நான் ஆசைப்படுற மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கை துணையாக கொடு. அதே மாதிரி இவ மனசை காயப்படுத்தாத மாதிரி எல்லாமே இருக்கணும். இல்லை இவ தான் எனக்கு அந்த மாதிரி பொண்ணான்னு எனக்கு தெரியலை. எதாக இருந்தாலும் நான் ஆசைப்பட போகிற பொண்ணு, என் கூட நல்லா வாழ போகிற பொண்ணு, என்னை புரிஞ்சுக்க போகிற பொண்ணு. அதே மாதிரி தான் நானும் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணோ எனக்கு வாழ்க்கை துணையாக கொடு சாமி. என்ன மாமா ஆச்சு? எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலும் ஏதாவது ஒன்று ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இரு.
மேலே ஏதாவது எழுதியிருக்காமாம்மா? ம், கடவுள் ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காரா? நீ இப்படி இப்படி அவள் கேட்டால் பதில் பேசுன்னு சொல்லிட்டு எப்போ நான் கேட்டாலும் மேலேயே பார்த்துக்கிட்டே இரு, சரியா? ஏய் போடி, எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்க. சரி வா சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. மாமாவுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த? போடா, உனக்கு ஒன்று நான் எடுத்துகிட்டு வரல. எப்போ பார்த்தாலும் என் பற்றி எதுவுமே யோசிக்கிறதில்ல. அப்போ நான் எதுக்கிட்ட உன்னை பற்றி யோசிக்கணும்? அதான் எதுவுமே கொண்டு வரல, போ. ஏய் போடி, எனக்கு ரொம்ப பசிக்குது. போடா போ. உனக்கு வாய்க்கா வரப்பில் தேன்மொழி கனிமொழி எவ்வளவு தெரியவா? அவளை தேடி தேடி லவ் பண்ணு. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஸோ இவ ஒருத்தி சினிமா படத்தை பார்த்து பார்த்து கெட்டு போய் கிடக்கா. சரி இன்னைக்கு சோறு கொண்டு வரல போல இருக்கு, வெளியே தான் சாப்பிடணும். அந்த கண்ணுள்ள பொண்ணு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதுவும் முட்டைக்கண்ணு தான், ஆனால் இவ கண்ணு முட்டைக்கண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணோட கண்ணில் ஏதோ கிளாஸ் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது அந்த பொண்ணோட ஃபேஸே மஞ்சள் கலரில் இருந்தது, இவளுக்கு ஒயிட் கலரில் தானே இருக்குது. ஆண்டவா, எனக்கே புரிய மாட்டேங்குது. எங்கே இந்த பிங்கி பக்கியை காணும்? சார், இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? என் ஆள்கிட்ட சொல்லவா? சும்மா வந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மேட்சுக்காக வந்தோம். நீங்கள் சொன்ன டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டீங்க, நாங்கள் வின் பண்ணிட்டோம், ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ இதில் என்ன உங்களுக்கு ஷேர் வேணுமா? அதுக்காக தான் சும்மா பின்னாடி வந்துட்டுருக்கீங்களா? என்ன நம்மளை இவ்வளோ மக மாட்டோமான்னு நினச்சிட்டா. ஓ காட். ஐயோயோ மேடம், நான் அப்படியெல்லாம் நினைக்கல மேம். சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஒன்றும் இல்லை மேம். உண்மையாலுமே நீங்கள் அவரை தான் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறதுக்காக தான் வந்தேன் மேம். ஏங்க, உண்மையாக லவ் பண்ணாமல் தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அவருக்காக டெபாசிட் அமௌண்ட் கட்டி அவரை சீரப் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கேண்ணா. உண்மையான காதலுங்க. அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லைங்க. தயவுசெய்து இப்படியெல்லாம் பேசாதீங்க சார். பேச்சில் கூட அந்த மாதிரி பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. அவரை எவ்வளோ நாளாக நான் லவ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சார். கை கெட்டினது வாய் கெட்டல. இவ தான் 10 வருஷம் 12 வருஷம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாள். இனி அவனும் வந்துட்டானா, ஏதாவது பஞ்சு விட்டானா தாங்க முடியாது. ஐயோ, அவன் வேறு எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறான். சரி, இங்கேருந்து கிளம்புறதா நல்லது. சரிம்மா, சரி பார்த்துருங்க. ஆல் தி பெஸ்ட். பாப்பா, இந்த ஜொல்லு வாயினைகளை சமாளிக்கிறப்ப போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஓ கடவுளே, வாடி வா. என்னதான் பண்ண எனக்கே தெரியல. நல்ல வேலை நீ ஆம்பளைன்னு சொல்லி உள்ளே வந்துடி. நீயும் பொண்ணுன்னு சொல்லியிருந்தேனே இந்த மாதிரி 4 பசங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. நீ மேட்ச் அப்போ விளையாடி இருக்க முடியாது. சாரிடி, என்னோட தானே உனக்கு இந்த பிரச்சனை. பரவாயில்ல விடுடி, நீ எப்படியோ ஜெயிச்சிட்ட. நீ நினச்ச மாதிரி அந்த அமௌண்ட் வந்துடுச்சு. நீ இதை வச்சு என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. எனக்கு முதல்ல வீட்டுக்கு போகலாண்டி, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி சரி வா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம். போய் சும்மா வீட்டில் இருக்கவங்கிட்டே இந்த பணத்தை வச்சுட்டு வம்பிழுத்துட்டு இருக்காத. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணு, புரியுதா? உன் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு. எல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் பிளானு. சரி சரி வாங்க போவோம்.